அண்மை செய்தி. தமிழக ரயில் திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்வதை உறுதி செய்திட வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி, இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது மத்திய ரயில்வே துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதில் தமிழகத்திற்கு அந்த ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது குறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தமிழ்நாட்டின் புதிய வழித்தடங்கள் மற்றும் இரட்டை பாதைகள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கான இந்த வசதிகள் தொடர்பான திட்டங்களுக்கு போதுமான அளவு நிதி ஒதுக்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த கடிதத்தின் வாயிலாக வேண்டுகோளானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் 2024-25 ஆண்டு நிதியாண்டிற்கான அந்த பட்ஜெட் ஒதுக்கீடு செய்த போது பட்ஜெட்டில் ரயில்வேக்கான பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் தமிழகத்திற்கு புதிய திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படாதது வருத்தமளிப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஏற்கனவே தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய அந்த ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதும் அதுபோன்ற கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு அதில் அக்கறை காட்டாமல் இருப்பதையும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுபோன்ற பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வருவதையும் இதுபோன்ற திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்வது தாமதம் ஏற்பட்டிருப்பதையும் அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் மத்திய அரசு குறைத்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டிற்கான அந்த வழித்தடங்கள் இரட்டை பாதைகள் ஆகியவற்றிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சாலைகள் எழும்பூர், அரக்கோணம் ஆகிய பகுதிகளில் இந்த சாலைகள் விரிவாக்கம் மேற்கொள்ளுதல் போன்ற பணிகள், ரயில்வேவுக்காக மேற்கொள்ளக்கூடிய பணிகள், திட்டப்பணிகள் என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் இந்த அறிக்கை வாயிலாக மத்திய அரசை வலியுறுத்தி அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளாகவும் விடுத்திருக்கிறார்.